நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஸ்டார்ட் பண்ண ஒர்க்குடைய வேலை நடந்துகிட்ருக்கு. லேப்ட் மட்டும் 4 ரூம் லேப்ட் போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் நீங்கள் அப்படி ரூம் தெரிலனா மேலே சீலிங் பால் சீலிங் பார்த்தீங்கன்னாலே ரூம் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. கீழே இப்போ 4 ரூமு இன்னும் 4 ரூம் செய்ய வேண்டியது இருக்குது. இது வந்து மொத்தம் 6 டோரு. இது எப்படி சின்னதாக இருக்குது, ஹைட் கம்மியாக இருக்குன்னா உள்ளே வந்து இந்த பால் சீலிங் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹைட்டு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இது நீட்டம் பார்த்தீங்கன்னா 10 அடி, 10க்கு 1.5, 10க்கு 18, 10 அடி ஹைட்டு வந்து 18 இன்ச்சு. அப்படியே கண்டினியூ அடுத்த ரூம் பார்க்கலாம். இதுவும் அதே சேம் ஒரே அளவான ரூம் 10 அடி. இதுவும் 10க்கு இது வந்து 20 இன்ச் இருக்குது. ஹைட் வந்து 20 இன்ச்சுக்கு. சீலிங் பார்த்தீங்கன்னா தெரியும், பால் சீலிங் வந்து டிஃப்ரெண்ட் மாறுறது, ரூமும் மாறும். இது வந்து செகண்ட் ரூம், 2வது ரூம். இதுவும் அதே மாதிரி 6 டோர் வருது. இதுக்கும் வந்து 6 டோர். இது 3வது ரூம். இதுவும் அதே சேம் பொசிஷன் தான், 10க்கு 18. எதனாலன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், டிப்த்தை வந்து ஸ்லாப் ஹைட் இருக்கும். இது பால் சீலிங் பண்ணி இருக்கிறதுனால கம்மியாக இருக்குது. பால் சீலிங் பார்த்தீங்கன்னா டிசைன் மாறும். இது 3வது ரூம். இப்போதைக்கு லேப்ட் மட்டும் ஏற்றிருக்கேன். அடுத்த ரூம் பார்ப்போம். இது 4வது ரூம். இதுவும் சேம் தான், எல்லா ரூமும் சேமாக தான் இருக்கும். ஆனால் மேலே இருக்கிற அந்த பால் சீலிங் மட்டும் மாறும். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து இது கொஞ்சம் அதிகம். இது வந்து 22க்கு 10 அடி, 22 இன்ச்சு 10 அடி நீட்டு மேலே லேப்ட்டு. இதுக்கும் 6 டோர் தான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மேலே இருக்கிற அந்த பால் சீலிங் டிசைன் வந்து மாறுது. அதனால் வந்து இது கொஞ்சம் 22 இன்ச்சு ஹைட் அதிகமாக இருக்குது. வீடியோ முழுசாக கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு ரெகுலராக டெய்லியுமே வீடியோ வந்து கொடுப்பேன். என்னென்ன டீட்டெயில்ன்றது அப்படியே அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ 4 ரூம் முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து மேலே இன்னும் 4 ரூம் செய்யணும். மொத்தம் 8 ரூம் இந்த பில்டிங்கு. பொங்கலுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணது மைக்கை ஒட்டி ப்ரெஸ்ஸிங் போட்டிருந்தேன். அது ஏற்கனவே ஒரு சின்ன வீடியோவை போட்டிருப்பேன். இப்போது இன்னிலேருந்து நம்ம கண்டினியூவாக அந்த வீடியோவெல்லாம் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக வீடியோ பார்ப்போம். ஓகே, பாய்.